இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 2வது வாரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இன்றைய வெள்ளிக்கிழமை இறைவார்த்தை பகுதி சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய மக்கள் ஆசிரை பெற்ற மக்களாக இருப்பார்கள். கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அவருடைய சாபம் நமக்கு நிறைவாக இருக்கும் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தையினுடைய மையமான ஒரு செய்தியாக இருக்கிறது. 11வது நூற்றாண்டிலே பவேரியா என்ற அந்த பகுதியை 3ஆம் ஹென்றி என்ற அந்த அரசன் ஆண்டு வந்தான். அரச வாழ்க்கை வாழ்ந்து சலித்து போன அவன் துறவு வாழ்க்கை வாழலாம் என்று ஆசைப்படுகிறான். எனவே அங்கு அருகில் இருந்த துறவு மடத்து தலைவரை சந்திக்கிறார். அப்போது ரிச்சர்ட் என்கின்ற அந்த துறவு மடத்து தலைவரை போய் பார்க்கிறான் இந்த அரசன். நான் துறவியாக வாழ விரும்புகிறேன் என்று சொன்னபோது அந்த துறவி மடத்து தலைவர் ரிச்சர்ட் சொன்னார், இல்லை, இது உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் துறவியாக வாழ வேண்டும் என்றால் பெரிய அரசன், நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வாழ வேண்டும், உங்களால் அது முடியுமா என்று அந்த துறவு மடத்து தலைவர் சொன்னார். அப்போது அந்த 3ஆம் ஹென்றி அரசன் சொன்னார், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன், எந்த ஒரு வருத்தமோ கஷ்டமோ எனக்கு இருக்காது என்று மீண்டும் அந்த அரசன் சொன்னபோது, அப்படியானால் இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நீங்கள் நன்றாக சிறப்பாக ஆட்சி செய்தீர்கள், எனவே நீங்கள் கீழ்ப்படிந்துள்ள ஒரு சீடனாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் மீண்டும் நாட்டுக்கு போய் ஒரு நல்ல அரசாட்சியை கொடுங்கள் என்று அந்த ரிச்சர்ட் என்ற அந்த துறவு மடத்து தலைவர் சொன்னார். அப்போது அந்த 3ஆம் ஹென்றி உடனடியாக அதை கேட்டு மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு போகிறார். நல்லாட்சியை செய்து இறந்து போகிறார். அப்பொழுது அவருடைய கல்லறையில் இவ்வாறு வசனம் எழுதுகிறார்கள், ஒரு துறவிக்கு கீழ்ப்படிந்த அரசன் இங்கே உறங்குகிறான் என்று அவருடைய கல்லறையில் பொறித்து வைத்தார்களாம். அன்புக்குரியவர்களே, இந்த கீழ்ப்படிதல் என்பது மிக மிக மேன்மையான உன்னதமான ஒரு கொடையாக அல்லது பண்பாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் நம் எல்லாரிடம் இருக்கிறதா என்றால் அது ஒரு பெரிய கேள்விதான். இறைவார்த்தைக்கு வருகிற பொழுது இன்றைக்கு முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இஸ்ராயேலின் தூயவரும் உன் மீட்பவருமான ஆண்டவர் கூறுவது என்ன? இதுவே உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பித்து செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. எனவே என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வரும். எனவே ஆண்டவருக்கு யார் ஒருவர் கீழ்ப்படுகிறார்களோ அவருடைய வெற்றி எப்படிப்பட்ட ஒரு வெற்றியாக இருக்கும்? கடல் அலையை போலவும் வெற்றி. அதே போல காற்று, இந்த காட்டாற்று வெள்ளம் வந்ததை நாம் பார்த்திருக்கிறோம், தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எதையும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வழங்குவேன் என்று இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா நூல் வழியாக ஆண்டவர் சொல்கிறார். அதே போல இஸ்ராயேல் மக்களுடைய முதல் அரசன் சவுல் மன்னன். சாமுவேல் இறைவாக்கினர் அவ்விடத்திலே போய் சொல்லுகிற போது அந்த சவுல் மன்னன் கீழ்ப்படியாமல் தான் இருக்கிறார். எனவே கீழ்ப்படிதல் என்பது எப்படிப்பட்ட ஒன்று? நீ செலுத்தக்கூடிய எரிபலியை விட ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் மிக பிடித்தமான ஒரு பலியாக இருக்கிறது. எனவே நீ எப்பொழுதும் யாவே இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ முயற்சி எடு, அப்படி நீ செய்தால் உனக்கு ஆசீர் பிறக்கும் என்று நாம் அந்த சவுல் மன்னனை பார்த்து சாமுவேல் இறைவாக்கினர் கூறுவதையும் நாம் பார்க்கிறோம். எனவே இறைமகன் இயேசு இந்த உலகிற்கு வந்தார் என்று சொன்னால் தந்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தார். தந்தை கடவுள் சொன்ன அந்த ஒரே வார்த்தை, இந்த மானுடத்தை நீ மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் தன்மையில் இறங்கிய அவர் அதை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் மனித உருவெடுத்து மனிதராக பிறந்து சாவு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதலுக்கு கடவுள் கொடுத்த சாட்சி மீண்டும் அவரை உயர்த்து தனது வலது பாரிசத்தில் அமரச் செய்தார் என்பது புனித பவுலடியார் பேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இப்படி கீழ்ப்படிதலை பற்றி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று எங்கு எடுத்தாலும் அது கடவுளுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு வழி என்று சொல்கிறார்கள்.
ஆனால் நற்செய்திக்கு வருகிற வேளையிலே நற்செய்தியிலே ஒரு முரண்பாடு இருக்கிறது. மக்கள் கீழ்ப்படியவே கிடையாது, யாரையும் ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. திருமுழுக்கு யோவான் வந்தார், ஒரு துறவு வாழ்வினுடைய முற்றிலும் ஒரு துறவு வாழ்க்கையை வாழ்ந்தார். அவருடைய உடல் பாவனை, அவர் அணிந்திருந்த உடை எல்லாமே எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். எனவே வெட்டுக்கிளி காட்டுத்தேன் அவருடைய உணவு, அந்த ஒட்டகத்திலான அந்த முடி அவருடைய உடை, ஒரு பாலைவனத்திலே ஒலிக்கின்ற ஒரு கூக்குரலாக ஒரு எளிமையான வாழ்வு வாழ்ந்த போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏதோ ஒரு பைத்தியகாரத்தனமாக நினைத்தார்கள். ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கை மிக ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை, யதார்த்தத்தோடு மக்களோடு மக்களாக அந்த சமூகத்திலே விளிம்பு நிலையில் இருந்தவர்களை எல்லாம் தேடி சென்றவராக இருந்தார்கள். அவருக்கு கொடுத்த பட்டமும் வேறு. இப்படி மக்கள் இரண்டு பேருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு முரண்பாடான ஒரு சூழல். அதைத்தான் எவ்வளவு ஒரு வன்மையாக கண்டிக்க முடியும். சிறுபிள்ளைத்தனம், நம்ம கொலோக்கியலா சொல்லும் போது சில்லறத்தனமா நடக்காதீங்கடா, அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். சிறு பிள்ளையை போல நீங்கள் நடக்கிறீர்கள். திருமுழுக்கு யோவானையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய மனம் என்ன? கடவுளுடைய சட்ட திட்டங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனது உங்களிடம் இல்லை என்பதை மிக மிக வருத்தத்தோடு இன்றைய நற்செய்தியிலே சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இந்த திருவருகை காலத்தின் தயாரிப்பின் நாட்கள் இருக்கிறோம் என்று சொன்னால், தாய்மறையினுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய நாம் அவருடைய அந்த தாட்சி, கீழ்ப்படிதல் என்ற அந்த பண்பு நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு எல்லாம் வளர்ந்துவிட்ட ஒரு சூழ்நிலையிலே, சமூக தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் வளர்ந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நீயா நானா என்கின்ற அந்த ஈகோ முரண்பாடுதான் அதிகமாக இருக்கிறது. எல்லா நிலையிலும் அந்த கீழ்ப்படிந்து வாழ்கிற போது கடவுளுடைய ஆசீர் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர் என்பதை முதல் வாசகம் உறுதி செய்கிறது. எனவே அந்த ஆசீரை நாம் நிறைவாக பெற ஆண்டவருக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வாழக்கூடிய மக்களாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நேசமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.